ரிசல்ட் கொண்டு வந்து டேபிள். ஓகே டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் யாழினி. என்னம்மா இங்க ஒர்க் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமா மேடம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் மேடம் 210ல இருக்க சாந்திங்கிற பேஷண்ட்டுக்கு 2 பாட்டில் சலைன் போட்டுருக்கேன் மேடம். அப்புறம் 211ல இருக்க தேவிக்கு எண்டோஸ்கோப் எடுத்தாச்சு. சரிம்மா. அந்த ரிப்போர்ட்டை உங்க டேபிள் மேல வச்சிருக்கேன். அப்புறம் 111ல இருக்க பங்கஜம்க்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாச்சு. ஓகே. 102ல இருக்க ராணிக்கு இன்னைக்கு 10 மணிக்கு டெலிவரி. ஓகேம்மா. அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. 80% நார்மல் டெலிவரியாக வாய்ப்பு இருக்கு. ரிசப்ஷன்ல லேண்ட்லைன் ஒர்க் ஆகாம இருந்துச்சு. அதையும் டெலிபோன் ஆபரேட்டர் வர வச்சு சரி பண்ணியாச்சு. அப்புறம் ஹாஸ்பிடல் என்ட்ரன்ஸ்ல பைப்ல தண்ணி லீக் ஆயிட்டே இருந்துச்சு. பிளம்பரை வர வச்சு அதையும் சரி பண்ணியாச்சு. அப்புறம் உங்க ரூம்ல ஏசி ஒர்க் ஆகாம இருந்துச்சுல, ஏசி மெக்கானிக்க வர வச்சு அதையும் சரி பண்ணியாச்சு. சரிம்மா, எல்லா வேலையும் நீயே பாத்துக்கோ, எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. நாங்க வீட்டுக்கு ஐயோ கிளம்புறோம். சார் அப்படி இல்ல சார். பின்ன என்னம்மா, எல்லா வேலையும் நீயே பாத்துட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நான் அப்பவே சொல்லல. பாத்தீங்கல்ல, வந்த ஒரே நாள்ல எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றான்னு. ஆனா உங்களுக்கு இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியலல்ல. பேச மாட்டீங்க. வெரி குட் யாழினி. வந்த ஒரே நாள்ல எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டேன். உன்னை நம்பி எல்லா பொறுப்பையும் விட்டுடலாம். யாழினி, யூ ஆர் கிரேட். என் சர்வீஸ்லயே சின்சியரான நர்ஸ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வேலையில கரெக்டா இருந்தாலே எந்த கஷ்டமான வேலையும் ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா இப்ப இருக்கிறவங்க ஈஸியான ஒர்க்கை கூட கஷ்டமா தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் எந்த வேலையுமே சரியா நடக்கிறது இல்ல. கரெக்டா சொன்ன கமலா. யாழினி, டியூட்டி முடிஞ்சதா? ஆமா சார், இப்பதான் முடிஞ்சது. சரி, ஓகே. நான் என் டியூட்டியை பாக்குறேன். சரிங்க சார். நீங்க ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். என் ஷிஃப்ட் முடிஞ்சது மேம், நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆனா அதுக்கு முன்னாடி துளசியோட ஹஸ்பண்ட் இளங்கோவை பத்தி பேசணும். என்ன மேடம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? அது நேத்து ஈவினிங்கே வந்துருச்சுமா. நேத்து நைட்டே இதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி போயிட்டேன். அப்படியா மேடம்? ஏதாவது பிரச்சனையா? இதை இங்க வச்சு பேச வேண்டாம், என்னோட ரூம்க்கு வா. ஆமா, இளங்கோ எங்க ஒர்க் பண்றாரு? ஹைவேல ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு மேடம். ஓ, அப்ப அதிகமான நேரம் ஹீட்ல தான் வேலை பார்ப்பாரோ? ஆமா மேடம், பொரோட்டா போடுறது, அடுப்படியில வேலை பார்க்கறதுன்னு முக்கால்வாசி வேலையை அவர் தான் பார்ப்பாரு. அதோடைய விளைவுதான் அவருடைய ஆண்மையை ரொம்ப பாதிச்சிருக்கு. மருந்து மூலியமா குணப்படுத்துறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. இந்த பிரச்சனையை ஆபரேஷன் மூலமா தான் குணப்படுத்த முடியும். சில சமயம் இது வெற்றி அடையலாம், இல்ல சில சமயம் அது தோல்வியா கூட முடியலாம். என்ன மேடம் சொல்றீங்க? நீ ஏன் எமோஷன் ஆகுற? இல்ல மேடம், ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ இளங்கோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. பயம்தான் அதிகமா இருக்கு. நீங்க சொன்னதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. இது துளசி அக்கா கிட்ட சொன்னா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும் எனக்கு தெரியல. என்னோட மெடிக்கல் அனுபவத்துல எவ்வளவோ மிராக்கள் நடந்திருக்கு. அதோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். மாத்திரை மருந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்டோட கடவுளையும் நம்புவோம், நிச்சயமா நல்லதே நடக்கும். அதை விட முக்கியமானது இந்த நம்பிக்கையும் முயற்சியும் நமக்கு இருக்கிறத விட இளங்கோக்கு இருக்கணும். தனக்கு தான் பிரச்சனை இருக்குன்றத அவரோட மனசை ஏத்துக்கணும். அதோட மெடிக்கல் ரீதியா அவரை சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு வரணும். இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒத்துழைப்பு முழுமையா இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இளங்கோவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அவரோட மனைவிக்கு தான் பிரச்சனைன்னு அவரோட மனசுல அழுத்தமா முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அந்த மனநிலையை உடனே மாத்த முடியாது, ஆனா மாத்த முயற்சிக்கணும். அவருக்கு மெல்ல மெல்ல எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். மருந்து மாத்திரையால குணப்படுத்த முடியாத விஷயத்த தன்னம்பிக்கையான வார்த்தையால குணப்படுத்த முடியும். ஆஸ் எ டாக்டரா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். துளசி கிட்ட இதை பக்குவமா எடுத்து சொல்லுமா. இளங்கோ கிட்ட இதெல்லாம் சொல்ல உனக்கு கஷ்டமா இருந்தா அவரை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க, நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இளங்கோவோட மனநிலைமை இதை எப்படி எடுத்துக்க போதுன்னு தெரியல.
அவர்கிட்ட உடனே சொல்லாம அவர்கிட்ட இருக்க குறையெல்லாம் ட்ரீட்மெண்ட் மாதிரி மெல்ல மெல்ல சொல்லி புரிய வைக்கலாம் தான் எனக்கு தோணுது. குட். இதுவும் சரியான யோசனை தான். தன்னம்பிக்கையாலையும் தொடர்ந்து ட்ரீட்மெண்டாலையும் முயற்சிப்போம். பட் இட் டேக்ஸ் லாங் டைம். எனிவே வி வில் வெயிட் அண்ட் see. தேங்க்யூ. என் புருஷன் என்ன ஓயாம கூவாத கோழிங்கிறாரே, யாரு கூவாத கோழின்னு டாக்டர் கிட்ட போனா தானே தெரியும். ஒருவேளை ஓவரி டெஸ்ட்ல எனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வந்தா உன்னை தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? செல்வா, செல்வா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போறா. என்னமுங்க நீ ஏன் மகாலட்சுமி மாதிரி இருக்கும் போது எதுக்கு இன்னொரு மகாலட்சுமி? மகாலட்சுமினா கடவுள். கடவுள் எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது, சரியா? எந்திரிங்க. செல்ல குட்டி, நீ இருக்கும் போது எதுக்கு இன்னொரு மகாலட்சுமி? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க போறீங்க? காலையிலேயே கதலக்க வேணாம், எந்திரிச்சு வாங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். அத்தனுக்கு ஒரு முத்தம் கொடுடி. ஏய் பொறுக்கி, எந்திரிச்சு வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, எந்திரிங்க வாங்க. வரேன். தோரே இன்னைக்கு லண்டன் போறாரு, தெரியுமா மகாராணி? தெரியுமே மகாராஜா. அதற்கு தாங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணி தெரிவிக்க போறீர்களா? இல்ல, ஏன் அப்படி எழுதுனேன்னு புரியல. நான் எப்பவுமே உங்க கூட இருக்கணும். உங்க மூச்சு காத்து என் மேல பட்டுட்டே இருக்கணும். உங்க வாசனை என் மேல அடிக்கணும். இப்படியே என் வாழ்நாள் ஃபுல்லா கழிக்கணும். இந்த கணமே என் உயிர் பிரிஞ்சா கூட எனக்கு எந்த கவலையுமே இல்ல. இப்படி எல்லாம் பேசாத செல்வி, உன் ஆசை எப்படியும் நிறைவேறும். ஏதோ ஒரு பிரிவு நெறிஞ்சு முழு நெஞ்சில குத்துன மாதிரி ஏக்கத்தோட உங்க வருகைக்காக எப்பவுமே காத்துட்டு இருப்பேன். அதுக்காகத்தான் வெல்கம் எழுதியிருக்கேன். கவிதையா வாழ வேண்டிய நாம இப்படி காடேரிகள் மாதிரி திரியமில்ல செல்வி. ஏன் இப்படி இருக்கிறோம்னு ஆரம்பிச்சு இலங்கைக்கு போய் சிங்களவனை திட்டி, தமிழனை திட்டி, இந்தியாவை திட்டி, அமெரிக்காவை திட்டி, தயவு செய்து அரசியலை பேசி என் மூடை கெடுக்காதீங்க. நாளைக்கு இந்த நேரத்துல எந்த நாட்டிலேயோ எந்த கடல்லையோ சூரியன் தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல செல்வி. அலை போல வாழ்க்கை ஏறி இறங்கி போய்கிட்டே இருக்குல்ல. இனிமே கிட்டி புல்லும் கிளித்தட்டும் கிடைக்குமா? பள்ளிக்கூடத்தையும் பாடப்புத்தகத்தையும் பார்க்கத்தான் முடியுமா? 5ஆம் வகுப்புல ஆங்கில பாடம் படிக்கலன்னு சொல்லி அறந்தது டீச்சர்ட்ட அடி வாங்கினது கூட நினைக்க ஆசையா இருக்கு செல்வி. சுனாமி மாதிரி வாழ்க்கை சுருட்டி வாரிக்கொண்டு இப்ப இங்க வந்து நிறுத்திருக்கு. நாளைக்கு நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்துமோ தெரியல. அன்னைக்கு காய்ச்சட்டை போட்டு திரிஞ்சிட்டு இருந்தீங்க, அது இன்னைக்கு முடியுமா? அம்மாவோட கருவறையில கூட பாதுகாப்பு இல்லாத ஊர்ல பிறந்துட்டு இப்ப நம்ம ஏங்கிட்டு தானே இருக்கோம். வந்துட்டோம், வாழ்ந்துதானே ஆகணும். வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேரை இழந்தா கூட இன்னைக்கு வீதியில நின்னாலும் உயிரோட நிக்கிறோம்ல. நாங்க லண்டன் போய் உழைச்சிட்டு நம்ம கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஊர்ல போய் செட்டில் ஆயிருவோம் செல்வி.
என்ன செல்வி பேசாம இருக்க? உத்தரவுக்காக காத்துக்கொண்டு இருக்கிற மகாராணி. நீங்க நாளைக்கு நடக்கிறத பத்தி பேசுறீங்க. நீங்க இல்லாம நான் எப்படி வாழ போறேங்கறத யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் செல்வி, உங்க அண்ணா இருக்கா, அக்கா இருக்காங்க, தமிழ் எல்லாருமே இருக்காங்க. உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு இங்க யார் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி வருமா? நம்ம ஊர் பிரச்சனை மாதிரி நம்ம கதையும் தொடர்ந்துட்டே போகுதுல்ல. இங்க பாரு செல்வி, நான் எங்க இருந்தாலும் உன் கூடயே தான் இருப்பேன். ஐ லவ் யூ டி. செல்வா, இப்பதானே குளிச்சிட்டு வந்தேன். நம்ம வீட்ல தான் டெய்லி தண்ணி வருதுல. ஓ ராஸ்கல். ஏய், திரும்ப ஒருக்கா குளிச்சிரலாம். யாழினி என்னாச்சு? யாழினி உன்னதான் கேக்குற, என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல. என்ன நீ எந்த பாட்டுன்னு கேக்குறீங்களா? டானு 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 அந்த பாட்டு. ஏய், நான் உன்ன கேக்கலடி, அவளை கேக்குறேன். அப்புறம் அவங்க கிட்ட என்ன கேக்குறீங்க? ஐயோ, ஹாஸ்பிடல்ல இருந்து ஏன் லேட்டா வந்தானே கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஓ அப்படியா? அப்புறம் யாழினி, நானே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அம்மா என் மனசை மாத்தணும்னு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனாங்கல்ல, அவன் அம்மா மனசை மாத்துறதுக்கு என்கிட்டயே பணம் கேக்குறான். இத மட்டும் மாமா கிட்ட சொன்ன, அவனை டிங்கரிங் பண்ணிடுவாரு. உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கா, அதுக்குள்ள ஏன் டார்ச்சர் பண்ற? வா வா கௌதம். சர்ச்சுக்கு போறேன்க்கா. ஆமா, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்க்கா. சரி, இரு ஒரு நிமிஷம். இந்த கௌதம், 100 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கேன், பாத்து போயிட்டு வா. சரியா? சரிக்கா. செலவுக்கு வச்சுக்கோ. வரேன் அண்ணி. பத்திரமா போயிட்டு வா. யாழினி, அப்புறம் எதுக்கு அவளை கூப்பிட்டீங்க? இல்ல சாப்பிடுறியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டேன். என்ன குழந்தை நினைச்சிட்டீங்களா? உங்க ரகசியம்லாம் எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும் உனக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா சொல்லு ராகினி, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். என்ன விஷயம் சொல்லு. நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் மட்டும் உங்ககிட்ட சொல்லணுமா? ரகசியம் இருந்தா தானே சொல்ல முடியும். அதேதான் நானும் சொல்றேன். என்கிட்ட ஏது ரகசியம்? சும்மா வெறுப்பேத்துறதுக்காக கொக்கி போட்டு பார்த்தேன். வேலைய பார்க்காம வெட்டி கதையா பேசுறீங்க? ஏய், ஏண்டி வீட்ல ஒரு செட்டு தண்ணி இல்ல, பாத்திரம் எல்லாம் நாரி போய் கிடக்குது. வீட்ல 3 பொட்டச்சுங்க இருக்கீங்க, யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம்ல? ஏண்டி சம்பாதிக்கிறங்கிற திமிரா எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிற? அம்மா, இப்பதான் ஹாஸ்பிடல்ல வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கா. எதுக்கு நீ அவளை போய் திட்டிட்டு இருக்க? கரண்ட் இல்ல, அதனால தண்ணி இல்ல, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னடி தின்னுட்டு சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கீங்க? மோட்டர் போட வேண்டியதானே? கரண்ட் போகன்னு எனக்கு என்ன தெரியவா செய்யும்? நீ வேணா உன் சாமியார் கிட்ட மை போட்டு பார்த்து எப்ப கரண்ட் வரும்னு சொல்ல. என்னடி நக்கல் பண்றீ? அப்படியே போட்டேன்னா. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ போய் தண்ணி எடுத்துட்டு வா. போடே. எடுத்துட்டு வரேன், இருங்க. இருக்குடி உனக்கு திமிரு பிடிச்சவ. தூ, உடம்பெல்லாம் திமிரு இவளுக்கு. யாழினி, சொல்ல வந்ததை சொல்லு, என் பொறுமையை சோதிக்காத. ஊர் உலகத்துல இல்லாத பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இலங்கையில நாம எவ்வளவோ பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கோம். அதை விட இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. சும்மா இந்த ஊர் உலகம் கதையெல்லாம் பேசுறத விட்டுட்டு என் கதையை மட்டும் சொல்லு போதும். அதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, விடுங்க. அது எனக்கும் தெரியும் யாழினி. எனக்கு பிரச்சனை இல்லைன்னா மாமாக்கு தான் பிரச்சனை இருக்குங்கிறதும் தெரியும். அதை உறுதிப்படுத்த தானே டாக்டர் கிட்ட போகணும். நீ வெளிப்படையா பேசாம ஜவ்வு மாதிரி இழுக்கும் போதே தெரியுது மாமாக்கு தான் கன்ஃபார்மா பிரச்சனைன்னு. அது உண்மையா? சொல்லு யாழினி.
துளசிக்கா, நம்ம ஊர்ல 80,000 விதவைங்க இருக்காங்க. அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த இழப்பை எதை வச்சு ஈடு செய்ய முடியும்? உங்க பிரச்சனையில இளங்கோ ஒத்துழைச்சா குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. என்ன, கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் பணம் செலவாகும். இதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? இல்லை யாழினி, வருத்தப்பட்டு நான் என்ன செய்ய முடியும்? இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த ஊர் உலகம் மலடி மலடின்னு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனச குத்தி கிழிக்குது. ஆனா அது கூட பரவாயில்ல. என் புருஷனும் மாமியாரும் பேசினாங்கல்ல, அதெல்லாம் மறந்தே போச்சு. இது பாருங்க, டாக்டர் நம்பிக்கையா தான் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு இனிமே குழந்தைய கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இளங்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சா குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்பதான் நிறைய மருத்துவ வசதி வந்துருச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. ஓகேவா? உனக்கு என்ன தெரியும்? பெரிய டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்க. வலி உள்ளவங்களுக்கு தான் மருந்தோட அருமையே தெரியும். விபத்து மாதிரி எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை ஜீர்ணிச்சுதான் ஆகணும். தைரியமா இருக்க துளசிக்கா, ப்ளீஸ். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிச்சா குழந்தை கண்டிப்பா பிறக்கும். ப்ளீஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. மாமா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒதுக்குவாரான்னு தெரியலையே. எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வர இளங்கோவை சம்மதிக்க வச்சோமோ அதே மாதிரி இதுவும் நடக்கும். மனசு தளர விடாதீங்க. நடக்குமான்னு தெரியலையே. நாளைக்கு நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். நீங்களே அவங்க கிட்ட பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். வாங்க வாங்க, தூக்குங்க. என்ன துளசி அக்கா பேசாம வர்றீங்க? வாழ்க்கையே சூனியமா போச்சே. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் புருஷனை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, விரல் கண்ணை குத்திருச்சுன்றதுக்காக அதை வெட்டிட முடியுமா என்ன? கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இளங்கோவுக்கு குழந்தை பெத்துக்க தகுதி இல்லைன்னு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க இளங்கோவை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அதுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்குன்னு சொன்னா அதுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். இல்லை யாழினி, எனக்கு அத்தையை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க துருவி துருவி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. பயப்படாம இருங்க துளசி அக்கா. எனக்கு தெரியல யாழினி. புள்ளைய பெத்துக்க வழி இல்லைன்னு ஊரு உலகத்துல சொல்றாங்க. நான் ஆதியத்தை போய் தெருவில் நிக்கிறேன். என் புருஷன் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. ஆணாதிக்க மனநிலை உள்ளவர. ஆம்பளை ஆம்பளைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றவன போய் நீ ஆம்பளை இல்லையா பொட்டேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஏத்துக்கலன்றதுனால உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என் புருஷ மனநிலை உனக்கு தெரியாது யாழினி. நிச்சயமா அந்த ஆள் ஏத்துக்க மாட்டான். டைவர்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன். என்ன யாழினி இப்படி பேசுற? இது பாருங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீதான் அதுக்கு உதவி செய்யணும். இது பாருங்க, என்னால என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்காக செய்றேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு நடிக்க போறேன்.